பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் பேசியதாவது: சினிமாவில் பேசுவது போல வசனம் பேசும் வசனகர்த்தா சீமான் போன்றவர்களின் பேச்சை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதிக்கு எடுத்துக்காட்டாகவே விளங்கும் அவர் கொள்கை, மக்கள் நலன் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் திரையில் பேசியதை வைத்தே இன்னும் வண்டி ஓட்டுகிறார். தேர்தல் முடிவுகள் வரட்டும். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழப்பதையும் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதையும் பார்க்கத்தான் போகிறீர்கள். எனவே சொன்னபடியே கட்சியை கலைக்கப் போகிறாரா என எல்லோரையும் போல வேடிக்கை பார்க்க காத்திருக்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தலின் போதும் மக்கள் நல கூட்டணியை விட அதிக வாக்குகள் பெறவில்லை என்றால் கட்சியை கலைப்பேன் என்றார். அதை நிறைவேற்றினாரா? ஒருவேளை கட்சியை அவர் கலைத்துவிட்டால் தமிழக அரசியல் களத்தில் கதைகளும் நகைச்சுவையும் காணாமல் போய்விடும். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வீசப்போகும் ஆதரவு அலையில் நாதகவே காணாமல் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உங்களுக்கு சவால் விட துணிவிருக்கா என எங்களை திரும்ப கேட்கிறார்கள். நாங்கள் அவர்களைப் போல நாடகம் நடத்தவில்லை, அரசியல் செய்கிறோம். துரைமுருகன், கொள்கை பரப்பு செயலாளர், பேசியதாவது: அண்ணன் சீமானின் சவால் பாஜக கும்பலை கதிகலங்க வைத்திருப்பது கண்கூடாக தெரிகிறது. மத்தியில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறோம் என வாய்ச்சவடால் பேசும் பாஜகவினர் சாதி மத அரசியலை தூக்கி பிடிக்கும் 10 கட்சிகளின் கூட்டணியோடுதான் தேர்தலை அணுக வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கின்றனர். ஆனால் எந்த பின்புலமும் இன்றி நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல்களை தனித்து சந்தித்து 7 விழுக்காடு வாக்குகளை உறுதி செய்திருக்கிறோம். சீமானை வசனகர்த்தா என்கிறார்கள். நான் மனித பிறவியே இல்லை, பயாலாஜிக்கலாக பிறக்கவில்லை என பேசும் மோடியின் அடிப்பொடிகள் இப்படியெல்லாம் பேசலாமா? மக்கள் நலக்கூட்டணியை நோக்கி நாங்கள் சவால் விடுத்த போது தேமுதிக அந்த கூட்டணிக்கு வந்து சேரவில்லை. அதன் பிறகும் கூட அந்த கூட்டணியில் தேமுதிக தவிர மற்ற கட்சிகளின் வாக்குகள் நாதகவை விட குறைவுதான். இவ்வளவு பேசுபவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை என்றால் அண்ணாமலை பதவி விலகுவார் என சொல்வார்களா? ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் யார் காணாமல் போகப் போகிறார்கள் என்று.